திங்கிற? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? டேய் மாப்பிள்ள வேண்டாம். ஏயா இவ்வளவு நடந்தோம் 10 லட்ச ரூபா நஷ்டம் வச்ச பிறகும் இப்படி திருந்தாம அடுத்த ஆடத்தை ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா உனக்கு? நீலாம் மனுஷன் தானா? காது கூசுது. நான் உன் மாமாடா. அப்படியெல்லாம் மரியாதை குறைவா பேசக்கூடாது. ஏயா என்னை பார்த்தா என் முன்னாடி சலாம் போட்டு பல்லு இழிச்சிட்டு பேச வேண்டியது, நான் இல்லாதப்ப என்னை பத்தி கேவலம் பேசுறதா? நான் அப்படி பேசுறேன்? எப்ப பேசுறேன் அப்படி? என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியே வண்டியா பொய் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் எதால அடிக்கிறதுனே தெரியலையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா மானகட்ட போல பொழைச்சிக்கிட்டு இருக்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கியா? பச்சோந்தியா நீ? மாப்பிள்ள நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. ஏற்கனவே பீப் சவுண்ட் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதையும் தாண்டி நீ இப்ப பேசிட்டு இருக்கிற. இதுக்கு மேல பேசினா கெட்ட வார்த்தைக்கே மரியாதை எல்லாம் போயிடும். நீ திருந்திட்ட. உன் பழைய தப்புல நினைச்சு வருத்தப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா உன்னெல்லாம் திருத்தவும் முடியாது, உன் வாழ நிமித்தவும் முடியாது. கடையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னை கல்லால உட்கார வச்சுட்டு ஜோதி விஷயமா 4 நாள் ஊருக்கு போன்னு நினைச்சேன் பாத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். மாப்பிள்ள வேண்டாடா சாமி. நான் திரும்ப வரும்போது 4 நாள்ல 40 லட்ச ரூபாய் கடனை இழுத்து விட்டுருவேன். அப்படிலாம் ஆகாதரா. சும்மா ஒரு பேச்சுக்கு இந்த பழைய கஸ்டமரோட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசாதையா. அப்பாக்கு இந்த மாதிரி நேரத்தில் உடம்பு முடியாம போச்சு. இல்லைன்னா அவரையாச்சும் கல்லால உட்கார வச்சுட்டு போயிருப்பேன். இப்ப என்ன பண்றது? சரி, நான் பிளானையே மாத்துறேன். என்ன பிளான்? எப்படி மாத்துற? திருநெல்வேலிக்கு நான் போகல. அப்புறம் நீ போற. ஐயோ நான் போறேனா? நான் கடையை பாத்துக்கிறேன். நீ வெட்டியா தானே இருக்க. நீ திருநெல்வேலிக்கு போ. அங்க போய் ஜோதியோட சொந்தங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களை நீ கையோட கூட்டிட்டு வர. டே மாப்பிள்ள வேணாண்டா ப்ளீஸ்டா. ஜோதி என்ன கொன்னே போட்டுருவாடா. நீ என்ன வேலை சொன்னாலும் அதை நான் சந்தோஷமா செய்யறேன். ஆனா ஜோதி கிட்ட மட்டும் என்ன தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாதரா. நீ பேசாம செத்து போன்னு சொல்லு, நான் சந்தோஷமா செத்து போறேன். மாமா, நீ இன்னைக்கு செஞ்ச காரியத்துக்கு தண்டனை நீ இங்க இருக்க கூடாது. நான் இருக்கேன். நீ திருநெல்வேலிக்கு போற. வேணாண்டா மாப்பிள்ள, சொன்னா கேளு. நீ போற. ஐயோ நம்ம காதல முடிக்கிறதுக்கு நம்மளையே அனுப்புறானே. சரசக்கா யாரோ வந்திருக்காங்க பாருங்க வெளியில. வாங்கத்த. வாரேக்கா. வாங்கத்த, வாரேக்கா. வாங்க உட்காருங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சாரி, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. அத்தை உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. தனியா அனுப்புறதுக்கு எனக்கும் மனசு இல்ல. அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப திரும்பவும் அவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போகணும். அதனால பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நாங்க போறோம். சுப்பு எங்கம்மா? அவரு ஆபீஸ் போயிருக்காரு. நிம்மி? அவ மெடிக்கல் ஷாப் போயிருக்கா. ஃபோன் பண்ணா ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. மறுபடியும் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்றா. 2 நாளா இதே கண்ணாமூச்சி ஆட்டம் தான் நடக்குது. அவளும் வரல, நீயும் எனக்கு எந்த பதிலும் சொல்லல. அத்தை
என்ன அத்தை உங்க பிரச்சனை? 2 நாளா அவகிட்ட இத நீ கேட்காமையா இருந்த? நான் அன்னைக்கு அவகிட்ட கேட்டேன் அத்தை. அதுக்கு அவளும் பதில் சொல்லிட்டா. நான் ரகுவை லவ் பண்றேன், அதுக்காக என் மாமியாருக்கு ஐஸ் வைக்க பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தேன். இதுல என்ன தப்புன்னு என்ன கேக்குறா? பாத்தியா ரேகா, நான் சொல்லல, அவ அடங்க மாட்டா. தப்பு செய்யறவ வேற எப்படி இருப்பாத்த? ஹலோ ஹலோ ஹலோ, என் தங்கச்சி என்னங்க தப்பு பண்ணா? ஒரு பட்டுப்புடவை தானே வாங்கி கொடுத்தா. அதென்ன உலகமாக குத்தமா? பிடிக்கலன்னா வீட்டுக்கு கூட வந்திருக்க வேண்டாம், ஒரு கொரியர் அனுப்பிச்சு வச்சிருக்க வேண்டியதுதானே. அப்போ என்ன ஏன் வந்தேன்னு கேக்குறியா? உங்களுக்கு பிடிக்கலன்னா கொரியர்ல அனுப்பி வச்சிருக்கலாமே தான் சொன்னேன். ஏய், உன்கிட்ட எனக்கு என்னமா பேச்சு? இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சவன் உன் தங்கச்சி, முடிச்சு வைக்கதான் நான் வந்திருக்கேன். இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன? அவன் உங்களுக்கு ஆசையா ஒரு புடவை எடுத்து கொடுத்தா, அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்குங்க. இத பாருப்பா, பிரச்சனை புடவை இல்ல. எதை கொடுத்தாலும் பார்வதி பல்ல இழிச்சிட்டு வாங்கிடுவா. அத வச்சு அவ புள்ளைய வளைச்சு போட்டுடலான்னு உங்க அக்கா திட்ட போட்டிருக்கா பாரு. அப்போ அவ என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கா. ஐயோ அத்தை, அந்த மாதிரி நினைச்சு அவ அதை கொடுக்கல. நீங்க இப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை, இவங்க கிட்ட நியாயம் கிடைக்காது. நீங்க பட்டுப்புடவையை கொடுத்துட்டு கிளம்புங்க. நியாயத்தை பத்திலாம் நீ பேசாத. நியாயத்தை பத்திலாம் நீ பேசாத. நான் பேசி வச்சிருந்த இடத்த நீ தானே வாங்கின? நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு அந்த இடத்த வாங்க தெம்பில்ல, ஏன் மேல ஏன் பாயிர? யாருக்கு தெம்பில்ல? தெம்பு இல்லாம உங்க தாத்தா இடத்த நான் வாங்கினேன். ஆமா, உங்க தாத்தா இடத்துல ஏதோ அறக்கட்டளை ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு இருந்தியாமே, அதே இடத்துல சூதாட்ட கிளப் நான் ஆரம்பிக்கிறேன். உன் தாத்தா பேர்ல பார்க்க தானே போற. நான் நேர் வழியில உன்கிட்ட மோதினேன். நீ கோழத்தனமா பாஸ்கரை ஏமாத்தி என் முதுகுல குத்துன. கூடிய சீக்கிரம் நீயா என் தாத்தா எடுத்த என்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கோழத்தனமாவா? என்கிட்ட மோதி தோத்தது நீதான், நான் தோக்கல. எது என்கிட்ட இருந்து தாத்தா எடுத்த வாங்க போறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. விடு ரேகா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? என் புள்ள இல்லாத இடத்துல நான் பேச தயாரா இல்ல. இங்க நியாயம் கிடைக்காது. இனிமே நிம்மி எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. இந்தா புடி. என்ன சொன்னீங்க? நீங்க எல்லா விஷயமும் நியாயமா தான் செய்றீங்களா? காயத்ரி, அவங்க நம்ம அத்தை. ஹே, உனக்கு தாண்டி அத்தை, எனக்கு என்ன? காயத்ரி, புள்ளதாச்சியா இருக்க, கொஞ்சம் ஒழுங்கா பேசு. நீ இருமா. நான் என்ன நியாயம் கட்டு பேசுனேன்? நினைச்சு பாருங்க, சுப்பு உங்க வீட்டுக்கு வந்தப்போ என்ன நடந்தது, சுப்பு என்ன பேசினாரு, அதுக்கு அந்த ரகு என்ன பேசினாருன்னு நினைச்சு பாருங்க. நான் வாங்கின நிலத்தை பத்தி பேசுறதுக்கு சுப்பு வந்தாரு. அதுவே முதல் தப்பு. வித்தவனை விட்டுட்டு என்கிட்ட வந்து பஞ்சாயத்து வச்சா என்ன அர்த்தம்? அதான் கோவமா பேசினா. ஏடி, கோவத்துல என் புருஷனை நீ என்ன வேணா பேசலாமா? உன் புருஷன் எங்கடி பேசுனா? அவன் அண்ணனா தானே பேசுனா? அத்தை, இது நல்ல கதையா இருக்கே. என் புருஷன் அவனோட அண்ணன், அதுக்காக ஈவருக்கு இல்லாம இஷ்டத்துக்கு பேசுவானா? அவரை மட்டுமா பேசினா? எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழுத்து வச்சல பேசினா? நல்லா கேளுக்கா. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். சுப்பு மாமா சம்பாதிக்கிற காசை நாங்களா வச்சுக்கிட்டு இருக்கோம்? அவருக்கு பொறுப்பா ஒரு வேலை கொடுத்துருக்கோம், அவர் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை பாத்துக்கிறாரு, நல்லா தான் இருக்காரு. ஏதோ அவர் இந்த குடும்பத்தை தாரவா தோட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பரவாயில்ல, உங்க பையன் என்னடா அவர் இந்த வீட்டுல ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா? ஏங்க அத்தை இப்படி பண்றீங்க? நான் உங்க வீட்டு மூத்த மருமக இல்லையா? இல்ல அவர்தான் உங்க வயித்துல பிறக்கலையா? மாதவன் என்ன கேவலப்படுத்ததுனாலதான் நான் அந்த வீட்டை விட்டு என் புருஷனோட வெளியில வந்தேன். உங்க புள்ள மாதவன் அடக்க உங்களுக்கு துப்பு இல்ல, இதுதான் உண்மை. நியாயமா பார்த்தா நீங்க ஒரு கோழை. உங்களால மாதவனை அடக்க முடியல, அதனால உங்க கோலத்தனத்துக்கு நான் பலி ஆயிட்டேன். செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு எங்க குடும்பத்தை கேவலமா பேசுறீங்க. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல அத்தை. ஏய், யாரை பார்த்து கோழன்னு சொல்ற? என் புள்ளைய ரகசியமா கூட்டிட்டு போய் காஞ்சிபுரத்துல தண்ணி கொடுத்து நான் நடத்தினேன். நீதாண்டி கோழை. ஆமாண்டி, என் புள்ளைய இந்த குடும்பத்துக்கு நேர்ந்து விட்டுட்டேன்னு அப்படித்தான் நினைக்கிறேன். அதுல என்னடி தப்பு இருக்கு?
என் பிள்ளை எங்கிட்டயா இருக்கா? அவனை இங்கதானே புடிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, உங்க புள்ள பச்சை பாப்பா எங்க அக்கா தான் தூக்கி இடுப்புலயே வச்சிட்டு இருக்கா. அதானடி உண்மை. அவரே சொல்றாரே அந்த வீட்ல தான் எனக்கு கடமை இருக்குன்னு. ஏன் ரகு அவரோட தம்பி இல்லையா? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா? அது ஏன் அவருக்கு தோணல? அந்த அளவுக்கு அவர் மூளையை நீங்க மழுங்கடிச்சு வச்சிருக்கீங்க. அவர் அம்மா தம்பி அந்த குடும்பம் இந்த சிந்தனையே கிடையாது. இதுதானே உண்மை. இத்தனைக்கும் ஏன் புருஷன் ஜெயில இருக்காரு. இவர் தானே அந்த வீட்டுக்கு மூத்தவரு. அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கா? அவரு இங்கே தானே கிடக்குறாரு. இத சொன்னா உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதா? இங்க பாருமா, இந்த குடும்பமே அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த குடும்பம். அதனால அந்த பொறுப்புல அவர் இருக்காரு. அது உங்க கண்ணு இவ்வளவு உறுத்துதுன்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாம போயிடுச்சு. என்னடி எங்க கண்ணை உறுத்துதுன்னு சொல்ற? என்ன ரொம்ப வாய் நீளுது? நான் கேக்குறேன். நான் அவனை படிக்க வச்சு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்தேன். இந்த காயத்ரி நகை காணாம போச்சுன்னா அதுக்காக அரசாங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இவகிட்ட கொடுத்துருக்கான். இந்த அக்கிரமம் எந்த குடும்பத்திலேயே நடக்குமா? இது நியாயமா? நீயே சொல்லு. அரசாங்க வேலைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? எங்க இப்ப 50 லட்சம் செலவு பண்ணியாவது அந்த வேலையை வாங்கி கொடுக்க சொல்லு. அது முடியாது இல்ல? அப்புறம் ஏன்டி கோவம் வருது உங்களுக்கு? ஐயோ அத்தை, நாங்க யாரும் அவரை வேலையை விடுன்னு சொல்லவே இல்ல. இது அவரா எடுத்த முடிவு. நான் எவ்வளவோ தடுத்தேன், இருந்தாலும் அவர் கேட்கல. அதுக்கு நீ தாண்டி பொறுப்பு. என் பிள்ளை என் கூட இருந்திருந்தா நான் அவனை தடுத்திருப்பேன். அவன் உன் கூட இல்ல இருக்கான். அவனை நீ தடுக்கல, அதுக்கு நீ தாண்டி முழு பொறுப்பு. அத்தை, நீங்களே இப்படி ஈவருக்கு இல்லாம பேசினா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவருக்கு செட்டில்மெண்ட் பணம் வந்துச்சுல, 10 பைசா பெத்த அம்மாக்கு கொடுத்தாரா? இல்ல இது நாள் வரைக்கும் பெத்த அம்மா கிட்ட வந்து வேலையை விட்டுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? இவ்ளோ தப்ப நீங்க வச்சுக்கிட்டு அத பத்தி நாங்க விமர்சனம் பண்ணா உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? ஆமா, எங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு தான் வரும். அவர் இந்த குடும்பத்தோட தலைவர். எங்க எல்லாரையும் அம்மா அப்பா மாரி பாத்துக்கிறார். அவர் நாங்க பாத்துக்கிறோம். அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, போங்க. அத சொல்ல நீ யாருடா? உனக்கு என்னடா அதிகாரம் இருக்கு? தைரியம் இருந்தா சுப்புவ நேர்ல வந்து என்கிட்ட சொல்ல சொல்லு. அதுக்கு முன்னாடி சொந்த அண்ணனையும் இந்த குடும்பத்தையும் தப்பா பேசின உங்க கடைசி புள்ளைய இங்க வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்லாட்டி நடக்கிறதே வேற. தப்பா பேசிருந்ததானடி மன்னிப்பு கேட்கணும். அவன் பேசுனது சரின்னு நாங்களே சொல்லும் போது அவன் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஓஹோ, அப்ப அவன் மன்னிப்பு கேட்க மாட்டானா? என்னமா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா உங்க பிள்ளை தானே, உங்க கடைசி பிள்ளை மூத்த பிள்ளை அந்த திட்டுறா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மன்னிப்பு கேளுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உதைக்கிறேன், அவனை எங்க பாக்குறோன்னு அங்கேயே உதைக்கிறேன். இத பாரு, என் புள்ள மேல நீ கைய வச்ச அப்புறம் நான் உன்னை உண்டலன்னு பண்ணி. அப்படியா? அடுத்த தடவை அடிக்கும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் பண்ணிக்கங்க. என்ன மிரட்டுறியா? நீ அவனை உதைச்சா அவன் திரும்ப உதைக்க மாட்டானா? அவனும் திமிரானவன் தான். பார்க்கலாம் யாருக்கு திமிரு அதிகம்னு. அட பாவீங்களா, ஏன்டா அப்படி வெட்டு குத்துன்னு அலையறீங்க? இந்த கருமத்துக்கு தான் நான் சொல்றேன், இந்த குடும்பத்துல இருந்து இன்னொரு பொண்ணு எனக்கு மருமகளா வேண்டான்னு. ஒரு பொண்ணு எடுத்து நான் பட்ட அவஸ்தையும் அவகிட்ட பறி கொடுத்த என் பிள்ளையும் போதும். அத்தை, அப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்படி நான் என்னத்த உங்களுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன்? அப்போ இதை நீங்க மருமகளாவே ஏத்துக்க தயாரா இல்லையா? இந்த குடும்பத்துல இருந்து இன்னொரு பொண்ணு அவங்களுக்கு வேண்டாமா? அப்படி என்ன சரசு அவங்க கூடயே கெடுத்துட்ட? ஆனா எனக்கே புரியலடி, அத்தையா இப்படி பேசுறாங்க. அவங்க இப்படி ஒரு தப்பான வார்த்தைய சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. நான் தப்பா எதுவும் சொல்லலம்மா. என் பிள்ளைய அடிக்கிறேன் குத்துறேன் வெட்டுறேன்னு இவன் தான் சொல்றான். அந்த குடும்பத்துல இருந்து எனக்கு பொண்ணு வேண்டான்னு தான் சொல்றேன். போதுமா? ஆமாங்க, நாங்க அந்த மாதிரி குடும்பம் தான். நாங்க ரவுடி குடும்பம் தான். தினமும் நாங்க 10 பேரை வெட்டுறோம். போதுமா? ஆனா இவ்ளோ நீங்க பேசின பிறகு எங்க வீட்டு பொண்ணு இனிமே ஜென்மத்துல உங்க வீட்டு மருமகள வரமாட்டா. அது மட்டும் நிச்சயம். ஆமா, நாங்க என்ன குடுங்க குடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கோம். நாங்களும் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க உங்க தங்கச்சியை வச்சு என் மச்சின மனசை கெடுக்காம இருங்க. ஆமா, உங்க மச்சினம் பெரிய மன்மதன். அவனும் அவன் ஆட்டு தாடியும். அவனெல்லாம் ரோட்ல ஒரு பிச்சைக்காரி கூட சீண்டி பார்க்க மாட்டான். உன் தங்கச்சி பெரிய ரதி, நீங்களே வச்சுக்கோங்க.
உன் தங்கச்சி பெரிய ரதி, நீங்களே வச்சுக்கோங்க. இதான் கடைசி உங்க வீட்டுக்கு வர்றது. வாமா. நீ சும்மாரு. நீ அழுது அழுது அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிறியா? உன்னை இப்படி பேசினதுக்கு அந்த அம்மா தான் அழுவணும். அழுவாங்க, அழ வெப்போம். நான் அவங்களுக்கு நல்லது தவிர வேற எதுவுமே நினைச்சதே இல்லையேடி. ஐயனேரி வந்து இப்படி கேவலப்படுத்திட்டு போறாங்க. இந்த குடும்பத்துல இருந்து இன்னொரு மருமக வேண்டாமா? இந்த ஜென்மத்துல இந்த வார்த்தை என்னால மறக்க முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டிச்சாத்தா நிம்மிதான். டேய், அவ வந்த உடனே கை காலை முடிச்சு உள்ள போடுறா. அக்கா, இந்த பிரச்சனையா இதோட வீட்டு ஏற்கனவே மாமா ரகு அப்படி பேசிட்டான்னு வருத்தத்துல இருக்காரு. பார்வதிமா இப்படி பேசினான்னு சொன்னா அவர் நொந்தே போயிடுவார். தயவு செஞ்சு இங்க நடந்த எதையும் அவர்கிட்ட சொல்லாதக்கா. நான் எப்படி அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? கொஞ்சம் அடங்குறியா? அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கான்ல, மாமா வருத்தப்படுவாருன்னு. சரி, அவங்க வந்து புடவைய கொடுத்துட்டு போனாங்கன்னு மட்டும் சொல்லு. வேற எதையும் சொல்லி தொலையாத. அந்த பார்வதி, அந்த ரேகா, அந்த ரகு 3 பேரும் என்கிட்ட வசமா மாட்டுவாங்க. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. மாமா கிட்ட அடக்கி வாசி, புரியுதா? அக்கா, எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம எழுதிட்டு இருக்க? அந்த குடும்பத்துக்கு நீ நல்ல மருமகக்கா. நான் சொல்றேன், அவங்க மேல அக்கறை ஆசையை நீ வச்சிருக்க. அப்படி இல்லைன்னா மாதம் ரொம்ப ஜெயில பாத்திருப்பியாக்கா நீ? சரிக்கா, இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும். நீ கவலைப்படாத, புரியுதா? முதல்ல கண்ணை தொடச்சிட்டு வேலையை பாரு. நீ வேற எதுக்கு எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்க? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சொல்றத கேளு, கண்ணத்தோட. யோ, என்ன சேட்டையா? பிச்சு போடுவான் பிச்சு. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கா, இல்ல கொன்னு முடிய நோண்டிடுவேன். என்ன வால்ஸ் போன் பண்றாரு? சொல்லுங்க வால்ஸ். ஜோதி, நம்ம பிளான் சக்சஸ்மா. அப்படியா? நேத்து நைட் நீ சொன்ன பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நேத்து நீ சொன்ன மாதிரி ராஜா கடைக்கு வர நேரமா பார்த்து 2 பழைய கஸ்டமரை அரிசி பையோட முன்னாலே பின்னாலே நடக்க விட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2 கஸ்டமர்ஸோட போன்ல பேசி கடலை போட்டுக்கிட்டு இருந்தேன். அத பார்த்து மாப்பிள ஏன்னு பயந்துட்டான். அப்புறம்? ஆமா, அப்புறம் என்கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு போனா பழையபடி 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருவானோன்னு சொல்லி மாப்பிள்ள பயங்கரமா பயந்துட்டான். சோ பிளான மாத்திட்டான். மாப்பிள்ள திருநெல்வேலி போகல. வெரி குட். அப்பாடா, இவ்ளோ நேரம் நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. You are great, Walls. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஜோதி. இப்ப அவன் ஊருக்கு போகல, என்ன போ சொல்றான். அதான் இப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேன். சரி, அப்ப நீங்க போங்க. பரவாயில்ல வால்ஸ், நீங்களே போங்க. எது? நான் போகணுமா? நான் எதுக்கு போகணும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எப்ப போக போறீங்க? இன்னைக்கு நைட்டே போகணும்னு சொல்லி காலைல சுடு தண்ணி ஊத்திக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். சரி, பரவாயில்ல. சாயந்தரம் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பால்ஸ். ஆனா நீங்க தான் கண்டிப்பா திருநெல்வேலிக்கு போகணும். ராஜா போக கூடாது. நீ ஈஸியா சொல்லிவிட்ட. நானும் அதை வேத வாக்க நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் பதிலுக்கு பதிலு நீ என்ன பண்ண போறான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. என்ன சவுண்ட் இது? ஜோதி, என்னம்மா சத்தாங்க? முத்தம் கொடுத்தேன்.